நம்மளுடைய பருப்பு முருங்கை ரசம், முருங்கைக்கீரை ரசம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ரசத்துக்கு நம்ம மிளகு, சீரகம், பின்ன ஒரு பச்சை மிளகா, அடுத்தது ஒரு 2 பூண்டு தட்டி போட்டிருக்கேன். இதை இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கிடலாம். அடுத்து இதில் கொஞ்சம் பெருங்காயம் தூவிக்கிடலாம். நம்ம அடுத்தது நல்லா ஒரு குச்சி பார்த்திங்கன்னா, குச்சியோடு நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். பின்ன ஒரு 2 குச்சி மல்லி செடி சேர்த்துருக்கேன். இதோடு கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கிடுறேன். அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தக்காளி 1-2 நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடுறேன். இப்போ இந்த தக்காளி கீரை எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நான் அடுத்தது இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடுறேன். இந்த சேம் டைம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுறேன். இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். தக்காளியும் அந்த கீரைங்களும் இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ நான் கொஞ்சம் இதோட கொஞ்சம் பருப்பு சேர்த்துடுறேன். சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது நல்லா வெந்து கொதித்து வந்துன்னு இருக்குது. இந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் இதோடு சேர்த்துடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த குளிருக்கு, மழைக்கு எல்லாமே இது நல்லா குடிக்கிறதுக்கு கூட சூப்பராக இருக்கும். சேம் டைம் சாதத்தோடவும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முருங்கைக்கீரை ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இங்கே வீட்டில் செஞ்சாக்க அப்படியே கிளாஸில் ஊற்றி கூட குடிக்குமோன்னு சொல்லி குடிப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.